அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுளை தேடாதே, உனக்குள் உன்னை தேடு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கடவுளை தேடக்கூடாது அப்படின்னால், கடவுளை நீங்கள் தேடினீர்களேயானால் எங்கெங்கெல்லாம் தேடுவீங்க? எங்கெங்கெல்லாம் இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்குங்க. உங்கள் கற்பனையை நிஜம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நடந்துப்பீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் கடவுளை தேடுற வழக்கம் இருக்குது பொதுமக்களுக்கு அப்படின்னா, நீங்கள் கோவில்களில் போய் கடவுளை தேடுவீங்க. அதுதான் வழக்கமாக இருக்குது. அப்போ அங்கே தேடின பல்லாயிரக்கணக்கான பல கோடி பேர் விடை தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளை நான் பார்த்துட்டேனா அப்படின்ற விடை தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடவுளை தேடுறத, வெளியில் தேடுறத நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு உங்களுக்குள்ள நீங்கள் உங்களை தேடுங்க. இப்போ உங்களை நீங்கள் தேடக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு கிடைக்கிறீங்களா பாருங்கள். அதுதான் ரமணர் என்ன சொல்வார், நான் யார் அப்படின்னு கேட்க சொல்லுவார். அப்போ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் தேடணும். அப்போ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன இதுக்கு அடுத்தது செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இதே போல தான் பட்டினத்தாரும் பல மகான்களும் கடவுளை தேடி வெளியில் எங்கே பார்த்தாலும் அலைகிறாங்க. பட்டினத்தார் சொல்கிறார், காசி வரை நான் சென்று காலிலைத்தேன் பூரணமே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வெளியில் தேடுறதை அவர் நிறுத்திட்டு அவருக்குள்ளே தேட ஆரம்பித்தாராம். அவருக்குள்ளே தேட ஆரம்பிக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அவர் இறைவனை தரிசித்ததா அவர் சொல்கிறார். அதே போல் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை தேடினீங்கன்னா நீங்கள் கிடச்சிட்டீங்க. உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. உங்களை நீங்கள் உணர்ந்ததுக்கு அதுக்கப்புறம் கடவுளை தேடுங்கள். கடவுளை தேடுவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்பொழுது கடவுள் உங்கள் அருகாமையில், அப்படி இல்லாட்டினா உங்களுக்குள், உங்களுடைய சிரசாகிய புருவ மத்தியத்திற்கு மேல் உங்களுக்கு